ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூகுள் ஷீட்ல ஒரு காலமை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு மாஸ்டர் டேட்டா இருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம், இந்த மாதிரி நிறையா இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனி ஷீட்டாக வந்து பிரியணும். ஆல்ரெடி வந்து நான் எக்ஸல்ல வந்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி தனித்தனி ஷீட்டாக பிரிக்கிறது சொல்லி கொடுத்தேன். இப்போ இது வந்து கூகுள் ஷீட்ல ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ மேக்ரோவில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரு கோடை யூஸ் பண்ணி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் கூகுள் ஷீட்லேயும் இதுவும் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மாரி தான். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ஆப் ஸ்கிரிப்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட். இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரிஞ்சுன்னா நீங்களே கூட கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த காலம் பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் ஒரு தனி ஷீட்டாக வர மாதிரி எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி வந்து கோடு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதனால அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோடில் என்னன்னா, இது உங்களுக்கு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த கோடை கொடுத்துருக்கேன், அதனால நீங்களே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷீட் வந்து நீங்கள் எந்த ஷீட் வச்சுருக்கீங்களோ கூகுள் ஷீட்டில் அந்த ஷீட்டோட நேமாக இருக்கணும். சப்போஸ் இந்த ஷீட் நான் நேம் மாற்றிக்கிறேன், டேட்டா அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா இதுலேயும் வந்து டேட்டா அப்படின்னு மாற்றிக்கணும். அதில் என்ன நேம் இருக்கோ அப்படியே அதே நேம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே குரூப் காலம் இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நம்பர். ஆனால் இந்த காலம் வந்து எந்த நம்பர் இருக்குன்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 அப்படிங்கிறது வந்து ஏ காலத்தை குறிக்கும். 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது பி காலம் குறிக்கும். இப்போ நம்மளோட டேட்டா எங்கே இருக்குன்னா ஏ காலம்ல இருக்கு. அதனால நீங்கள் வந்து இதில் 0ன்னு கொடுத்துருங்க. இப்போ 1 கொடுத்தீங்கன்னா பி காலம்ல இருக்கிறது அதை குரூப் பண்ணி தனித்தனி ஷீட்டாக வந்து பிரிச்சிடும். இப்போ நமக்கு ஏ காலம் வேணுங்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதை சேவ்னு கொடுத்துக்குங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரன்னு கொடுங்க. இப்போ இது வந்து நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கும். இந்த பர்மிஷன் அக்சஸ் பண்ணால் தான் ஆப் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். இப்போ ரிவ்யூ பர்மிஷன் கொடுங்க. அவங்க மெயில் ஐடியை கிளிக் பண்ணுவீங்க, அது உள்ள இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு கோ டு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அன்சேஃப் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே கண்டினியூன்னு கொடுங்க. இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான், நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம், கொடுத்தா தான் அது ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் நம்ம அதில் என்னென்ன காலம் இருக்கோ அந்த காலம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஷீட்டாக பிரிஞ்சிருக்கு. இதை தான் நீங்கள் எக்ஸலில் வந்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஃபில்டர் அதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க, அதுவும் ஈஸி தான். இது வந்து கூகுள் ஷீட்டில் பண்ணுறது. கூகுள் ஷீட்டில் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜுங்கிற அந்த ஆப்ஷன் இருக்காது, அதனால ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதில் இருக்க அந்த டேட்டா எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கும். இந்த டேட்டா எல்லாமே இந்த எதெல்லாம் குரூப்பாக இருக்கோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து நமக்கு டேட்டா ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.